வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சச்சின் ஸ்ருதி பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு 5.1 ப்ரோலாஜிக் போர்டினுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் மற்றும் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த போர்டு. இதனுடைய பவர் சப்ளை இன்புட் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டினுடைய டாப் வியூ பாருங்கள். நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ், எஸ்எம்டி காம்பனன்ட், த்ரூ ஹோல் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிறையா ஒரு ஈஸி வயரிங் ஃபியூச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் போர்ட்லேயே வால்யூம் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோலாஜிக் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆன் போர்ட்லேயே பிசிபி மவுண்டட் வால்யூம் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 8 கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிஜிடெக் டிஜிகிராம் கேபினெட்டு, இந்த போர்டுக்கு மேட்சிங்கான ஹோல்ஸ் டிஸ்டன்ஸ் பிச் இருக்கக்கூடிய ஒரு கேபினெட்டில் நீங்கள் அப்படியே தூக்கி இந்த கண்ட்ரோலை டைட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து வயரிங் பண்ணிக்கலாம். இந்த போர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா வயரிங் கனெக்ஷனுக்கான ஆர்எம்சி கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ 2 3 பின் ஆர்எம்சி கனெக்டர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட் டுவல் சப்ளை டிசி கொடுக்கறதுக்காக, அதுக்கடுத்து சுவிட்சிங் செலக்ட் பண்ணுறதுக்காக 5.1 ஸ்டீரியோ ஆக்ஸ் சுவிட்சிங்காக ஒரு 3 பின் ஆர்எம்சி, அதற்கடுத்து ஒரு 10 பின் ஆர்எம்சி ஆக்ஸு 5.1 டிவிடி இன்புட் சிக்னல் கொடுக்கறதுக்காக, அதுக்கடுத்து ஒரு 12 பின் ஆர்எம்சி கனெக்டர் 6 சேனல் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக, இது எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த போர்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்எம்சி கனெக்டர் மூலிமா ஈஸியாக இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து சால்ட்ரிங் ஒர்க்கு கம்மியாகவே இருக்கும். ஈஸியாகவே ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் அனலாக் வால்யூம் கண்ட்ரோல் டைப்பில் அசம்பிள் பண்ணி நீங்கள் முடிச்சிட முடியும். இன்னொரு ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா, ஆன் போர்டில் இருக்கக்கூடிய ஸ்விட்சிங் சர்க்யூட். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு, ஸ்டீரியோ இன்புட்டு, அப்புறம் 5.1 டிவிடி இன்புட்டை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 18 பின் சுவிட்சு, ஒரு 9 பின் சுவிட்சு, ஒரு 6 பின் சுவிட்சு நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணுவீங்க. இந்த போர்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஆன் போர்டிலே வந்து உங்களுக்கு ஃபிலிப்ஸ் கம்பெனியில் HEF4066 அப்படிங்கிற ஸ்விட்சிங் ஐசி 3 ஐசி இந்த எஸ்எம்டி ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதிலே வந்து உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்டும் 5.1 டிவிடி இன்புட்டும் ஸ்விட்சிங் ஆகிக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 பின் இந்த ஸ்விட்சிங் சர்க்யூட்டில் நான் சொன்ன இந்த வயர் கனெக்டர், இந்த கனெக்டரை இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்சிங் பொசிஷனை சென்டர் பின்னை டாப் பாயிண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோடு ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல் அதை எடுத்து விட்டுட்டு இந்த சென்டர் பொசிஷனை, இந்த சென்டர் பாயிண்ட்டை பாட்டம் பாயிண்ட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னொரு மோடில் வேலை செய்யும். இந்த மாதிரி ஸ்விட்சிங் ஈஸியாக இதிலே நடந்துடும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் போர்ட்லேயே கெயின் ப்ரீசெட்ஸ் எல்லாமே வந்துடுது. ரொம்ப காம்பேக்டான சைஸும் கூட, அதனால் உங்களுக்கு இடமும் கம்மியாக தான் உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர் கேபினெட்டில் எடுத்துக்கும். ஸோ ஈஸியாக வச்சு பண்ணிடலாம். வயரிங் கச்சக்கச்சன்னு இருக்காது. ஏன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆன் போர்ட்லேயே வந்துடுது. கண்ட்ரோலுக்கு நீங்கள் வயரிங் சால்ட் அடிக்க தேவையில்லை. அதே போல் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கும் நீங்கள் வயரிங் சால்ட் அடிக்க தேவையில்லை, ஆன் போர்ட்லேயே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது. இந்த போர்டுக்கு பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டியூவல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. பவர் சப்ளை இன்புட் இந்த இடத்துல கொடுக்கணும். 24 வோல்ட்டில் இருந்து 42 வோல்ட் வரைக்கும் டியூவல் சப்ளை டிசி இன்புட்டு இந்த போர்டுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7815 மற்றும் 7915 அப்படிங்கிற 2 டியூவல் சப்ளை வோல்டேஜ் ரெகுலேட்டர் 15 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்கிறதுனால, ப்ளஸ் இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ரெகுலேட்டட் அவுட்புட் வந்துடும். மேக்ஸிமம் 42042 வரைக்கும் நீங்கள் டியூவல் சப்ளை டிசி இன்புட் கொடுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் எல்கான் கண்ட்ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்க்கான கண்ட்ரோல், ட்ரெபிளுக்கான கண்ட்ரோல், ஃப்ரீக்வன்சி அதாவது சப்வூஃபருக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலும் கொடுத்துட்றாங்க, சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ்ஸு சப்வூஃபருக்கான கெயின் ப்ரீசெட்டும் கொடுத்துட்றாங்க. மற்ற சேனலுக்கும் ப்ரீசெட்ஸ் இருக்குது. சென்ட்ரு சேனலுக்கான கெயின் ப்ரீசெட் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டுக்கான கெயின் ப்ரீசெட் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து ரியர் சரவுண்டுக்கான கெயின் ப்ரீசெட்ஸு இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் கெயின் ப்ரீசெட் இருக்குது. சப்வூஃபருக்கு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆன் போர்டில் கொடுத்துறதுனால ஓல்டு சாங்ஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா ஓல்டு சாங்ஸுக்கும் நல்ல ஒரு பேஸ் கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் டபுளுக்காக TDA 1524A அப்படிங்கிற ஃபிலிப்ஸ் கம்பெனியோடைய வோல்டேஜ் கண்ட்ரோல் பேஸ் டபுள் போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ் டபுள் ஐசி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் டபுள் கண்ட்ரோல் இந்த போர்டில் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அதற்கான கெயினும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து சரவுண்டு, சென்ட்ரு, சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா TL0
74 எஸ்எம்டி ஐசி 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நீட்டான அவுட்புட் அதிலேருந்து உங்களுக்கு சரவுண்டு, சென்டரு, சப்வூஃபர் கிடச்சிரும். ஏன்னா சப்வூஃபருக்கு கெயினும் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, மேட்ச் பண்ணிக்குவீங்க. அதே போல் சரவுண்டுக்கும் 2 ப்ரீசெட்ஸ் கொடுத்துறாங்க, லெஃப்ட் ரைட்டு. சென்டருக்கும் ஒரு கெயின் ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் இவ்வளோ ப்ரீசெட் இருக்கிறதுனால உங்களுடைய செட்டிங், அதாவது நீங்கள் ஃபைன் டியூன் கடைசியில் பெர்ஃபெக்டாக பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த போர்டில் இருக்குது. இந்த போர்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பஸ் ஆடியோ ஆம்ப்ளிஃபயரில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த போர்டை ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அல்லது நீங்கள் ஒரு பஸ் ஆடியோ டெக்னீஷியனாக இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த போர்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதற்கடுத்து ஆடியோ சிக்னல் இன்புட் மற்றும் அவுட்புட்டு. ஸோ பவர் சப்ளை இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துடணும். அதற்கடுத்து ஆடியோ சிக்னல் இன்புட்டு நான் அந்த ஸ்விட்சிங் சர்க்யூட்டு சொன்ன போல் ஆக்ஸ் இன்புட்டு கிரவுண்டிங்கையும் ஆக்ஸ் ரைட்டு, ஆக்ஸ் லெஃப்ட்டு, அதுக்கடுத்து 5.1 டிவிடி இன்புட் இதெல்லாமே ஒரே ஆர்எம்சி கனெக்டர், அதாவது இந்த 10 பின் ஆர்எம்சி கனெக்டர் இதனிலே வந்துடும். ஸோ இதை வச்சே நீங்கள் ஆக்ஸ் இன்புட்டு, 5.1 டிவிடி இன்புட்டு, கிரவுண்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டரு, சப்வூஃபர் இது எல்லாத்தையுமே ஆடியோ இன்புட் இங்கே வந்துடும். ஸோ ஸ்விட்சிங் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்னது போல் இந்த கலர் வயரை யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துட்றீங்க. அதற்கடுத்து இந்த செக்ஷனில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு இந்த 12 பின் ஆர்எம்சி கனெக்டரில் 5.1 ஆடியோ அவுட்புட்டு தனித்தனியாக கிரவுண்டு இண்டிவிஜுவலாக இருக்குது. சென்டரு, சப்வூஃபரு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த அவுட்புட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய பவர் ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து அவுட்புட் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு நீட்டாகவே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த போர்டுக்கு இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பவர் சப்ளை இங்கே கொடுத்துட்றீங்க. ஸோ மேக்ஸிமம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேரிங் பண்ணவங்களுடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் இந்த போர்டை பயன்படுத்தி பண்ணும்போது முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் ஒவ்வொன்றுக்கும் அதற்கு தகுந்த மாதிரி வேல்யூஸில் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 47K, 100K யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சச்சின் ஸ்ருதி பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ், நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த போர்டும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இதனுடைய எக்ஸாக்ட் செல்லிங் ப்ரைஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்டலாகில் கொடுக்குறேன். என்னுடைய எம்ஆர்பி நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த போர்டு தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்டலாகில் போயிட்டு கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து ப்ராடக்ட் விலை மொத்தமாக ஷிப்பிங்கோடு எவ்வளோ வரும்னு சொல்லிடுறோம். ப்ரீபெய்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆல்ரெடி அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அதன் மூலிமா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு பொருள் கொரியர் மூலியமாகவோ, பார்சல் மூலியமாகவோ, ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ அனுப்பிச்சி வைக்கப்படும். புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி சேஃபாக ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்கள் கைக்கு சேஃபாக வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் பணம் முன்னாடியே வாங்கிடுறீங்க, பொருள் அனுப்பாமல் ஏமாற்றிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சேஃபாக அனுப்பிச்சிடுவோம். கொரியர் அல்லது டிரான்ஸ்போர்ட் ஒரு நாள் 2 நாள் டிலே ஆனாலும் 100% உங்கள் கைக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு ஏற்படாமல் பொருள் வந்துடும். அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை, இனிமேலும் அது நடக்காது. கண்டிப்பாக உங்கள் கைக்கு பொருள் வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு குவாலிட்டியான ஒரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.